நம்ம தமிழகத்தோட தொன்மையான கோயில்களை பத்தி இந்த அத்தியாயத்துல பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். இதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரம்மராயர் தான் போர் பண்ண இடங்கள்ல இருந்தெல்லாம் கூட நிறைய சிலைகளை கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சிருந்திருக்காரு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இருக்கிற விநாயகர் ரொம்ப 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 ஸ்பெஷல், ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கோவில். இந்த கோவில சுத்தி வலம் வந்த அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மேல உத்தரத்துல கூரையில பெயிண்டிங் பண்ணிருக்காங்க. பெயிண்டிங் எப்படி பண்ணிருக்காங்கன்னா, ஒரு நீங்க 360 டிகிரி திரும்பினா கூட அந்த லிங்கத்தோடைய ஆவுடையர் நம்மள பாக்குறா போலயே இருக்கும். நம்ம ராஜராஜ சோழனை யாருமே மறக்க முடியாது. ராஜராஜ சோழன் சொன்னாலே அவர் கூட ரெண்டு பேர் எப்பவுமே டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒண்ணு வந்தியத்தேவன், இன்னொன்னு ஒரு பால ரூபமா இருக்கும், கால்ல கண்டை எல்லாம் போட்டிருப்பாரு. அது பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். இந்த கோவிலை நீங்க அப்படியே சுத்தி வந்தீங்க அப்படின்னு சொன்னா அங்க இருக்கிற எல்லா சன்னிதிகளும் நம்ம பார்க்கலாம். நமக்கெல்லாம் அதை பத்தி தெரியல, அங்க அவர் எக்ஸ்பிளைன் பண்ணதுனால நமக்கு அது தெரிஞ்சது. அதை போய் பார்த்தாதான் அது தெரியும் அது ஒரு கல்வெட்டு அப்படின்னு சொல்லி. ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும் அப்படின்றதும் நம்ம கேள்விப்படுற ஒரு விஷயம். நீங்க பாத்தீங்கன்னா அந்த சன்னதியில கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. திருச்சிற்றம்பலம் பக்தி கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தமிழகத்தோட தொன்மையான கோயில்களை பத்தி இந்த அத்தியாயத்துல பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். இதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கும்பகோணம் பக்கத்துல, அதாவது திருநாகேஸ்வரத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஊர். இந்த ஊர்ல அம்மன் குடிக்கொண்டு இருந்தாங்களாமா. அதனாலதான் இந்த ஊரோட பேரே அம்மன் குடி அப்படின்னு. எந்த அம்மன் குடிக்கொண்டாங்க, ஏன் அந்த ஊரை தேர்ந்தெடுத்து அவங்க குடிக்கொண்டாங்க, இதை பார்க்கலாமா? நம்ம பார்வதி தேவி துர்கையின் அவதாரம் எடுத்து மகிஷாசுரனை வதம் பண்ணாங்க. அந்த வதம் பண்ண அந்த பாவம் அவங்க பற்றி இருக்கும் இல்லையா, அதை தீக்கிறதுக்காக அவங்க இடம் தேடினாங்க. அந்த வதம் பண்ணினதுனால அவங்க சூலத்துல படிஞ்சிருந்த அந்த ரத்த கரைய அங்க இருக்கிற ஒரு குளத்துல கழுவுறாங்க. அதுதான் பாப விமோச்சன தீர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோவில் துர்கைக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருந்தாலும் இங்க இருக்கிற பிரதானமான மூலவர் கைலாசநாதர், பார்வதி உடனுரை கைலாசநாதர் கோவில். இன்ஃபேக்ட் தஞ்சாவூர் சுத்தி ஒரு 3 கோயில்கள்ல துர்கை ரொம்ப விசேஷம். இது கங்கை கொண்ட சோழபுரம், கீழப்பழையூர் அண்ட் அம்மன்குடி அப்படின்ற இந்த இடத்துல, இந்த 3 இடங்கள்லயும் துர்கையை நம்ம வழிபாடு செய்யறதுன்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். இந்த கோயிலோட ஸ்பெஷலை பார்ப்போம். இப்ப இந்த கோயிலுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த கோயிலை யார் கட்டினாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஒரு வரலாற்று செய்தி. கிபி 944 அந்த நேரத்துல கிருஷ்ணன் ராமனான பிரம்மராயர், இந்த பேர் எங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல. நம்ம ராஜராஜ சோழனை யாருமே மறக்க முடியாது. ராஜராஜ சோழன் சொன்னாலே அவர் கூட 2 பேர் எப்பவுமே டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒண்ணு வந்தியத்தேவன், இன்னொன்னு மும்முடி சோழ பிரம்மராயர். அதுதான் அனிருத்த பிரம்மராயர். கிருஷ்ணன் ராமன்றது அவருடைய பேரு. அவரும் ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா நிறைய கோவில்களை கட்டியிருக்காரு. அது அந்த பிரம்மராயர் பிறந்த இடம் தான் இந்த அம்மன்குடி. இதுக்கு முன்னாடி இதை அம்மன்குடி அப்படின்னு சொல்லுவாங்க, இப்போ அம்மன்குடி அப்படின்னு ஆகிருக்கு. பிரம்மராயர் தான் போர் பண்ண இடங்கள்ல இருந்தெல்லாம் கூட நிறைய சிலைகளை கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சிருந்திருக்காரு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சோ இந்த பர்டிகுலர் இடம், இந்த கோவில் ரொம்ப ரொம்ப அழகா அருமையா இருக்கும். ஆனா சின்ன கோவில் தான், ரொம்ப பெரிய கோவில்னு சொல்ல முடியாது. கோவில்ல போகும்போது நீங்க பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே இருக்கிறா போல நந்தி, பலிபீடம் இதெல்லாம் தாண்டி நம்ம போகலாம். இங்க இருக்கிற சூரியன் ஒரு பால ரூபமா இருக்கும், கால்ல கண்டை எல்லாம் போட்டிருப்பாரு. அது பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். இந்த கோவில்ல துர்கை ரொம்ப விசேஷம் அப்படிங்கறதுனால உள்ள இருக்கிற இந்த நவகிரகங்களுக்கு தனி சந்நிதி கிடையாது. பைரவர், சூரியன் மட்டும் தான் தனியா இருப்பாங்க. பாக்கி எல்லாருமே துர்கைக்குள்ள அடக்கம் அப்படிங்கறதுனால தனி சந்நிதி கிடையாது நவகிரகங்களுக்கு. இது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். அதை தாண்டி பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற விநாயகர் சால கிராமத்தினால ஆக்கப்பட்டவர். சால கிராமம் தெரியும், ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வகையான ஒரு கல்லது. அதனால இருக்கிற விநாயகர் ரொம்ப 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 ஸ்பெஷல், ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய வயசுல பாத்தீங்க அப்படின்னா நாகம் இருக்கும். அதனால நாக தோஷம் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பரிகார ஸ்தலமாகவும் பார்க்கப்படுது. இப்ப இருக்கிற அம்பாளுடைய விக்கிரகம்
ரூபம் கொஞ்சம் சாந்த ரூபமா இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி, அதாவது பிரம்மராயர் பிரதிஷ்டை பண்ணதா சொல்லப்படுற அந்த ரூபம் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும் அப்படின்றதும் நம்ம கேள்விப்படுற ஒரு விஷயம். நீங்க பாத்தீங்கன்னா அந்த சன்னதியில மேல இருக்கிற அந்த டெய்டி அவங்களோட சிலைக்கு பக்கத்துலயே இந்த ஆக்ரோஷமான சிலையும் வச்சிருக்காங்க. இப்ப இருக்கிற இந்த அம்மை வந்து ரொம்ப சாந்தமா எல்லாருக்கும் அருள் பாலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோவிலை நீங்க அப்படியே சுத்தி வந்தீங்க அப்படின்னு சொன்னா அங்க இருக்கிற எல்லா சன்னதிகளும் நம்ம பார்க்கலாம். அதுல ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆவுடையார் இல்லாத ஒரு லிங்க அது இருக்கு. அதை சுத்தி ஒரு 4 பில்லர்ஸ் இருக்கு. ஒரு ஒரு பில்லர்லயும் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், அதாவது கல்வெட்டு. இதுல நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நமக்கெல்லாம் அதை பத்தி தெரியல. அங்க அவர் எக்ஸ்பிளைன் பண்ணதுனால நமக்கு அது தெரிஞ்சது. அதை போய் பார்த்தாதான் அது தெரியும் அது ஒரு கல்வெட்டு அப்படின்னு சொல்லி நிறைய இன்ஃபர்மேஷன் அதுல இருந்து நம்மளால கேதர் பண்ண முடியுது. இது தவிர இந்த கோவில்ல விசேஷமா பார்க்கப்படுறது யோக சரஸ்வதி. நார்மலா சரஸ்வதி தேவி பாத்தீங்கன்னா கையில வீணை வச்சிருப்பாங்க. இங்க அந்த மாதிரி இல்ல, ஒரு யோக நிலையில சரஸ்வதி இருக்காங்க. கோவில சுத்தி வர இடத்துல நிறைய புடைப்பு சிற்பங்கள் இருக்கு. அங்க குருக்கள் வந்து கூட்டிட்டு போய் காமிச்சார். அது வந்து ராஜராஜ சோழன், அப்புறம் விஜயாலய சோழன் அப்படின்னு. பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஏன்னா நம்ம இந்த ராஜாத்தை எல்லாம் நேர்ல பார்த்தது இல்ல. ஆனா அத சிற்பமா அவங்க வந்து வடிக்கும் பொழுது அவங்கள பார்த்துதானே இவங்க வடிச்சிருப்பாங்க. சோ அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது பாக்குறதுக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கோவில். அந்த கோவில சுத்தி வலம் வந்த அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மேல உத்தரத்துல கூரையில பெயிண்டிங் பண்ணிருக்காங்க. பெயிண்டிங் எப்படி பண்ணிருக்காங்கன்னா ஒரு சிவலிங்கம், அதை சுத்தி இருக்கிற அந்த நவகிரகங்களுடைய ஃபார்ம்ஸ் அது வந்து பெயிண்டிங்கா பண்ணிருக்காங்க. நீங்க 360 டிகிரி திரும்பினா கூட அந்த லிங்கத்தோடைய ஆவுடைய நம்மள பாக்குறாப்புலயே இருக்கும். ரொம்ப அழகா இருக்கு. அதே போல இன்னொரு பக்கம் வந்து இந்த அஷ்ட கைகள் 8 கைகளை உடைய துர்கை அவங்களுடைய பெயிண்டிங்கும் மேல இருக்கு. பியூட்டிஃபுல்லா இருக்கு. பக்கத்திலேயே பிரம்மராயர் நிக்கிறாரு. அதுவும் ரொம்ப அழகா இருக்கு. இவ்வளவு அழகான இந்த கோவில் போற வழியே பாத்தீங்கன்னா நல்ல வயல்வெளிகளோட இருக்கிற ஒரு இடமா இருக்கு. கட்டாயம் போய் பார்க்க வேண்டிய ஒரு கோவில். ஏன்னா இங்க இருக்கிற அந்த எனர்ஜியை வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியுது. So take a vacation, go to this kind of villages. இங்க இருக்க கோவில்கள்லாம் பார்த்து இங்க இருக்கிற எனர்ஜி எல்லாம் உள்ள அப்சர்வ் பண்ணிட்டு வாங்க. அடுத்த ஒரு நல்ல கோவிலோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.